வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான ஒரு எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி இல்லாட்டி புலாவ் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 4 முட்டையை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முட்டையை அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு சேர்த்துருங்க. அப்புறமா 1 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. 1 தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஆயிலும் செப்பரேட் ஆயாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் சுவையான ஸ்பைசி முட்டை மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி இல்லாட்டி புலாவ்ஸ் கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.